கோயம்புத்தூர் மாவட்டம் கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் ஆண்டு கூட்டம் கோவையார் புரம் பகுதியிலுள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே. அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கத்தின் நிறுவன தலைவர் திருமலை ரவி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். என் பேர் திருமலை ரவி, கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர் நலச்சங்கம் கொஜிமாவோட தலைவர், தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் டான்ஃபியாவோட ஒருங்கிணைப்பாளருங்க. நாங்கள் இன்னைக்கு கடந்த 6 வருடங்களா பொதுக்குழு நடத்தி இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு பொதுக்குழு நடத்துகிற இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய நண்பர்களாகிய உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு காலகட்டங்களா கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வந்துருக்கோம். அதுல முதல் கோரிக்கையா நம்ம தொழிற்பேட்டையும், அடுத்தபடியா இலவச மின்சாரம், அப்புறம் டேரிஃப் சேஞ்சுங்க, அப்புறம் மாநகராட்சி எல்லைக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு காட்சி அமைக்கிறதுக்கான இடம், இதை நாங்க கேட்டு வலியுறுத்தினோம். கடந்த 24/4/2024 தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு தொழில் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல கிரில் பார்க், ஜுவல்லரி பார்க் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல ஜுவல்லரி பார்க்கை உடனடியா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்காங்க. ஆனா எங்களோட இதை ப்ரொபோசல்ல வச்சுட்டு அதுக்கடுத்து எந்த விதமான நகர்வும் இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை நாங்க தொடர்ச்சியா சட்டமன்ற, நாடாளுமன்ற அமைச்சர்கள் எல்லா மட்டத்திலையும் பண்ணோம். சமீபத்துல கூட செம்மொழி பூங்கா திறப்புக்கு வந்த முதல்வர் அவர்கள்ட்ட நாங்க மனு வழங்கினோம். விரைவில் 1 நிமிடம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்து எங்கள்கிட்ட பேசி அதை சொன்னாங்க. அதை நாங்க வலியுறுத்துவோம். இந்த தேர்தல் நேரத்துல இப்ப எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். இப்ப இல்லைன்னா எங்களுக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாய் இல்லத்தோடு பரிசீலித்து எங்களுக்கு 3 கோரிக்கை, நிறைய கூட வேணாங்க, 3 கோரிக்கைங்க. தொழில்பேட்டை எங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு கொடுக்குற மாதிரி இலவச மின்சாரம் எங்களுக்கு 500 யூனிட் கட்டாயம் கொடுக்கணும். 3வது இந்த பகுதிக்கு எங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு இடமில்லை. நாங்களே சொந்த தொழிலகம் இல்லாம வாடகை கட்டடத்துல இயங்குறவங்க. அப்ப எங்க பொருளை எப்படி காட்சிப்படுத்த முடியும்? அதை மாநகராட்சி எல்லைக்குள்ள ஒரு 99 வருட குத்தகைக்காக எங்களுக்கு கொடுக்கணும். அது போக டேரிஃப் சேஞ்சு மிக முக்கியங்க. நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஆயில் வெல்டிங் காயில்ல அடிச்சுப்போ கரண்ட் ஜாஸ்தி எடுக்கும். இப்ப அப்படி இல்லை, இன்வெர்டர் மிஷின் வந்துருச்சு. இப்போ அன்னைக்கு இருந்த அந்த இருமுனை மின்சாரத்துக்குரிய சார்ஜை இன்னைக்கும் போடுறது உண்மையிலுமே வேதனைக்குரிய விஷயம். இங்க பீக் ஓவர் சார்ஜ், அப்புறம் பிக்சடு சார்ஜ், இப்படி தொடர்ச்சியா மேல ஏறும்போது நாங்க 18 ரூபா யூனிட் கட்டுறோம். ஆனா நாங்க செய்யற வேலைகள் போறோம் சாதாரண மக்களுக்காக வேலை செய்யறோம். அவங்களுக்கு நாங்க விலையேற்றோம்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3B டேரிஃப்ல இருந்து 3A1 டேரிஃபுக்கு மாத்தி இருக்காங்க. ஆனா மின்துறை அலுவலர்கள் அந்த இதை அமுல்படுத்த மறுக்கிறாங்க. அதை மின்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். தொழில்துறை அமைச்சர் அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு தொழிற்பேட்டை கொடுக்கணும். அதே மாதிரி மின்துறை அமைச்சர் 500 யூனிட் இலவச மின்சாரம் நிச்சயமா கொடுக்கணுங்க. நாங்க அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம்.